Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்தி வரும் போரால் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய எண்ணெய் கப்பல்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. கத்தார் மற்றும் சவுதியில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு ஆலைகளையும் ஈரான் தாக்கியுள்ளது. கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ள நிலையில் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பேரலுக்கு கிட்டத்தட்ட $120 எட்டியது. இது போருக்கு முந்தைய அளவை விட சுமார் 35% அதிகமாகும். எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலையேற்றம் காரணமாக மத்திய கிழக்கில் இருந்து வரும் எரிசக்தியை பெரிதும் நம்பியுள்ள இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே தற்காலிகமாக இந்தியாவை சுமார் 1 மாதத்துக்கு மீண்டும் ரஷ்ய எண்ணெயை வாங்க அனுமதி அளித்த அமெரிக்கா இப்போது மற்ற நாடுகளுக்கும் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் எண்ணெய் விநியோகத்தின் வரம்பை விரிவுபடுத்தும் வகையிலேயே இந்த முடிவை எடுத்துள்ளதாக அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். கடல் போக்குவரத்தில் உள்ள ரஷ்ய எண்ணெய்க்கு மட்டுமே இந்த அனுமதி பொருந்தும் என்றும் கூறியுள்ள ஸ்காட் பெசன்ட், தனது எரிசக்தி வருவாயில் பெரும் பகுதியை எண்ணெய் எடுக்கப்படும் இடத்திலேயே விதிக்கப்படும் வரிகள் மூலமாகவே ரஷ்யா ஈட்டுவதால் ரஷ்யாவுக்கு எந்த பெரிய லாபமும் இருக்காது என்றும் விவரித்துள்ளார். ஆனால் ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து சுமார் $6 பில்லியன் கூடுதல் வருவாயை ரஷ்யா பெற்றுள்ளதாக மைனேயின் செனட்டர் ஹங்கஸ் கிங் அமெரிக்க ராணுவ தளபதிகளிடம் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஈரானின் புதிய உச்சத்தலைவரான பிறகு முஜ்தபா குமேனி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என்று கூறியுள்ளார். கடந்த வாரத்தில் மட்டும் 2 முறை ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியில் பேசிய அதிபர் டிரம்ப் புதின் உதவியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்.